இன்றைக்கி நான் வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரை அழகு பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு அதில் 4 பல் பூண்டு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 பெருங்காயத்துண்டு, 2 பச்சை மிளகா, 1 தக்காளியை கட் பண்ணி போட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்கிடணும். ஆறுனதும் மிக்சியில் வைப்பரில் ஒரு 3 சுற்றி எடுத்துக்கணும். நறுக்கின வெண்டைக்காயை ஒரு வாணலியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெய் ஒரு கரண்டி விட்டு கடுகு, உளுந்து, சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு வதங்கினதும் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சக்தி சாம்பார் பொடி 3/4 டீஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் மசிச்ச பருப்பையும் அதிலேயே சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் வதக்கின வெண்டைக்காயை போட்டு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி கொதித்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்குனா ருசியான வெண்டைக்காய் சாம்பார் தயார்.